நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்னோடய ஐசிஎன் ப்ரெப்பை நான் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இன்றைக்கி வந்து 11th டே அண்ட் இன்னும் 87 டேஸுக்கு இது 11th டே. 65.9 வாட்ரா திஸ் இஸ். நேற்று பார்த்த வெயிட்டு கூட 65 காட்டுச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல வெயிட் மிஷினுக்கு. ஓகே, இப்போ வே புரோட்டீன் குடிச்சிட்டு கிளம்பலாம். இதுலேயே 2 ஸ்கூப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை எடுத்தா நாளைக்கு நம்ம போஸ்ட் போட்டுக்கு வே புரோட்டீன் கிடைக்காது. வே புரோட்டீன் கிடைக்காதனால நம்ம இடபிள்யூ தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் இதில் நியூட்ரிஷன் வேல்யூனா நல்லாவே இருக்குது. லைக் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன்லாம் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். நேற்று தான் வந்துச்சு. இருக்கிற 500 ரூபாயை வச்சு இது ஒன்று தான் வாங்க முடிஞ்சிச்சு. இடபிள்யூ குடிச்சிட்டு மல்டிவிட்டமினும் சாப்பிட்டேன். அண்ட் இப்போ மேலே போயிட்டு கார்டியோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா மேலே வந்து கார்டியோ பண்ணுற இடத்துல எங்கள் அப்பா இருக்கான்றதுனால இப்போ வந்து அதை ஷூட் பண்ண முடியாது. சத்தியமாக முடியல. 45 மினிட்ஸ் கார்டியோவை முடிச்சாச்சு. ஓகே, கார்டியோ முடிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்னும் ஃபஸ்ட்டு மீலே எடுக்கலை. ஃபஸ்ட்டு மீல் ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கணும். இப்போ ஜிம்மில் ஒர்க் இருக்குது, அப்புறமா தான் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிம்முக்கு ரீச் ஆகிட்டேன். இப்போ போயிட்டு முதல் வேலையாக போய் சாப்பாடை சாப்பிட்ருக்கலாம். நம்ம மீல் நம்பர் 1 இதுதான், உங்களுக்கே தெரிஞ்சது. ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் எக்ஸ் ஸ்கிராம்பிள்டு வித் வெஜிடபிள்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு மீல். புரியுதா? ஃபஸ்ட்டு மீல் முடிச்சிட்டேன். இது வந்து மசில் பில்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு டைனபால்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் நினச்சிடாதீங்க. இது வந்து விட்டமின் சி டேப்லெட். நம்மளனா இது போடவே இல்லை, எம்டி கவர் தான் இது. ஆனால் இது விட்டமின் சி தான், நம்புங்க. ஆளை பார்த்து நம்பதுங்க, மனசு நான் பார்க்க பந்து. ஸோ இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து லெக் டே. ஸோ நம்ம எப்பயும் போல் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ப்ரீ ஒர்க் அவுட் தான். ஆக்சுவலாக அந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு லைக் ஒர்க் அவுட் போடும்போதும் நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது வந்து 2500 3000 அந்த ரேஞ்சில் இருக்கும். நம்ம வாங்குகிற இடத்த பொறுத்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸ்னால் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸும் கிடையாது.
ஒரு நல்ல டயட்ல நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து உண்மையே நல்லா இருக்கு. ஆனா இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய பிராண்ட்லாம் கண்டிப்பா ஸ்பான்சரும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ஓகே, லெக் டேக்குள்ள போகலாம். போமோ. ஆக்சுவலா இந்த ஒரு மேட்ரு எதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, என் லெக்ல வந்து ஸ்டிஃப்னஸ் பெயின்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலேயே இதை ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு என்னதான் நமக்கு லெக் டே இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு 3 லேட் ஒர்க் அவுட் இருக்கு. ஸோ 3 லேட் ஒர்க் அவுட்டில் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஸ்டிஃப் ஆர்ம்ஸ். ஸோ நான் ஆர்ம் செட் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட் போடுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக லேட் புல் டவுனில் ஓம் செட் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செட் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செட் வந்து என்னோட டாப் செட்டாக தான் இருக்கும். ஓகே, நம்மளோட லேட் புல் டவுன் முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்த ஒர்க் அவுட்டாக டெட் லிஃப்ட். இதுதான் கடைசி பேக்கான ஒர்க் அவுட். இதோட முடியுது. ஸோ இது வந்து டெட் லிஃப்டோட லாஸ்ட் செட்டு. இதோட டெட் லிஃப்டை முடிச்சுட்டு லெக் ஒர்க் அவுட் போயிடலாம். ரொம்ப ஹெவியாலாம் இப்போ டெட் லிஃப்ட் போகிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் கார்பெலாம் கம்மியாக இருக்கனால ஒரு ஆவரேஜ் வெயிட் தான் போடுறேன். இதுவே லிஃப்ட் பண்ண முடியுமான்னு தெரில. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேக் ஒர்க் அவுட். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஓகே, பேக் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டாக லெக் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டாக லெக் கர்ல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டு. கொஞ்சம் வெயிட் வந்து மீடியமான வெயிட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். வார்ம் செட் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இது ஃபர்ஸ்ட் செட். ஓகே, இது பண்ணும்போது டவுன் மூமெண்ட் இருக்குல்ல, ஈசென்ட்ரிக் மோஷன், அதை மட்டும் நல்லா ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்க. ஸோ அப்படியே இடபிள்யூ ஸ்கூப்பை கொடுத்துட்டு லெக்ல வந்து அந்த சின்ன இன்ஜுரி இருக்கனால 2 லெக்லையுமே நல்ல எஃபிஷியன்ட்டான ஃபோர்ஸ் கொடுக்க முடியல. ஒரு லெக் லோட் ஆகுது, இன்னொரு லெக் வந்து
இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக லோட் ஆகலை. அதனால சிங்கிள் லெக் கழிச்சு ஒரு 2 செட்டு போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஹேக் ஸ்குவாட்ஸ் போட போகிறோம். ஸோ நீக்கு ப்ரிவென்ஷன் இந்த நீ பிரேஸ். ஸோ நீ பிரேஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அப்படியே எம்டிடியே ஒரு செட்டு போட்டுருவேன். இது ஹேக் ஸ்குவாட்ஸோட லாஸ்ட்டு செட்டு. ஃபஸ்ட்டு செட்டு 15, செகண்டு இன்னொரு 15 ஆட் பண்ணேன். இப்போ தேர்டு வந்து ஒரு 20 kg எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து இப்போ 50 kg இருக்குது ஒன் சைடில். ஸோ இன்ஜுரிக்கெலாம் கிடத்து இப்போ தான் கொஞ்சம் ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறேன். என்ன கதை ஆக போகுதுன்னு எனக்கே தெரில. ஓகே, ஒரு செக் எப்படி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதை வச்சு ஒரு 15 போடலன்னா வேஸ்ட்டு. ஒரு 10 ஒன்று நிறுத்திட்டேன்னா ஐ ஃபீல் பேட். இப்படியாச்சும் புஷ் பண்ணுறா ராசா, புஷ் பண்ணுறா, போட்டுடலாம். ஓ இப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீலு. விடும். 1 2 3 go on. 4 5 6 okay, come on. 6 வந்தாச்சு. Up. Go on. 8 9 okay, go on. Go on, 6 more. 6 more, go on. Okay, last way. Water. 3 2 1. Okay, man, come on. Okay. Hey, buddy. நொண்டோ காவல இருக்கு. எப்படியோ முடிச்சிட்டேன். 15 கவுண்ட்ஸ் போட முடியாது நினச்சேன். 15 கவுண்ட்ஸ் வந்துருச்சு. எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணணும்னா 15 கவுண்ட்ஸ் முடிக்கலன்னா நான் ஒரு கேனு நானே என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். ஸோ நான் கே கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ணுன்ட்டு 15 போட்டு முடிச்சிட்டேன். ஒன்றும் பெரிய வெயிட் கிடையாது, ஆனால் எனக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வெயிட் தான். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கால்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லெக் ப்ரெஸ். ஸோ லெக் ப்ரெஸ்ஸோட ஃபஸ்ட்டு செட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு ஒன்றும் லெக் அந்தளவுக்கு எக்ஸாஸ்ட்லாம் ஆகலை. நான் முன்னாடி வந்து லெக்ஸ்லாம் நல்லா போடும்போது லெக்ஸ்லாம் கதறி எழுதுரும், அந்தளவுக்கு போடுவேன்.
ஆனால் இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு போகிறதுக்கு எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. திருப்பி ஏதாச்சும் போட்டுக்கிச்சுன்னா இன்னும் 70 நாள் தான் இருக்குது. அப்புறம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ட்டு இந்த வெயிட்லாம் ப்ராப்பராக கண்ட்ரோல்டாக கரெக்டான வெயிட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கரெக்டான வெயிட் கூட இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு போடுறது வந்து என்னோட இன்ஜுரியான லெக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் எவ்வளோ ரெப்ஸ் வருதோ அதே தான் அந்த லெக்குக்கும் போடுவேன். என்னை பார்த்து கேட்கலாம், இப்படிலாம் வீடியோ போட்டு என்னடா பண்ண போகிறாங்க. சும்மா ஒரு நம்ம என்னென்னலாம் பண்ணோமோ எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சா பிற்காலத்தில் நமக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதுக்காண்டி தான். இப்போ ஹேக் ஸ்குவாட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்த ஒர்க் அவுட்டாக லெக் எக்ஸ்டென்ஷன் போடலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து லெக் கர்ல்ஸுக்கு சொன்னேன்ல, அதனால் 2 லெக்கையும் ஈக்குவலாக எஃபிஷியண்ட்டாக புஷ் பண்ண முடியலன்ட்டு, அதனால் வந்து சிங்கிள் லெக்கில் லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியான வெயிட்டை வச்சு ஆர்ம் செட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ லெக் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ போய் ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஃபிசிக் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்க வெயிட்டுக்கு இதுதான் என்னோடய பாடி கண்டிஷன். கொஞ்சம் ஸ்டீம் எடுத்தனால ஈரமாக இருக்கனால கொஞ்சம் பெட்டராக தெரிகிற மாதிரி தெரியும். ஸ்டீம் பாத் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக 1 ஸ்கூப் வே ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் 5 கிராம் கிரியேட்டின் எப்பயும் போல். அண்ட் அது கூட ஸ்வீட் பொட்டேட்டோ 100 கிராம்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட் ஒர்க் அவுட் மீலை முடிச்சிடலாம். இப்போ நான் வாங்கி இந்த கிரில்லையும் நான் ஒரு 4-5 பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். ஸோ அப்படியே எனக்கு செஞ்ச சிக்கன் தனியாக இருக்குது அப்படின்றனால இன்றைக்கி வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நமக்கு நிறையாவே சிக்கன் இருக்குது. அண்ட் அப்படியே ஒரு நேரத்துக்கு ஃப்ரீயாக அந்த டைமுக்கு வீடியோலாம் சின்னதாக எடிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து மீல் நம்பர் 4
மீல் நம்பர் 4க்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலான் அண்ட் கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். 150 கிராம் சிக்கன். ஸோ வாட்டர்மெலான் வந்து என் மீல்லேயே கிடையாது. ஆனால் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நார்மலாகவே இந்த பிஞ்ச் ஈட் பண்ணுற பழக்கம் இருக்குது. ரொம்ப அதிகமாக ஓவர் ஈட் பண்ணுற பழக்கம் இருக்குது. இதை வந்து ஒரு நல்ல விஷயம் ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது வாட்டர்மெலான் மட்டும்தான் முடியும். கை கொடு. கொடு. இதில் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா 30 கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு கேலரிஸில் எதுவும் ஒரு ஹைனஸ் கொடுக்காது அப்படின்றனால இதை எடுத்திருக்கேன். மீல் வந்து வாட்டர்மெலான் வித் சிக்கன் 150 கிராம்ஸ் அண்ட் வாட்டர்மெலான் எவ்வளோனே தெரில. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 12 இருக்கும். ஹலோ, நைட்டு 1:30 மணிக்கு ஃபோன் அடிச்சதும் ஒரே ரிங்ல ஃபோன் எடுக்கிறேன். ஸோ வேலைலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருட்டிட்டு இடிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. செம்ம மழை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 12 மணியில் நான் என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ என்னோட போஸ்ட் ஒர்க் கார்டியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தா சரியான இடி மின்னல் மழை பெய்ய போகிற அறிகுறிகளாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு காலைல கூட சரியான மழை பெய்ய போகுது. அண்ட் இதோட அந்த வீடியோ முடிச்சுட்டு நான் போய் தூங்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.